वासुदेवा योगी रामा सूरत्कुमारा दयाबरा। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। राम हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। ஆறாவது ஸ்கந்தம். ஆறாவது ஸ்கந்தத்தில் அஜாமளனுடைய வரலாறு, அஜாமள உபாக்கியாயனம், இது மிக 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 முக்கியமானது, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது முக்குணங்கள் வாயிலாக நாம் செயல்படுகிறோம். முக்குணம், அதில் முக்கரணங்கள் நமக்கு செயல்பாட்டிற்கு துணை புரிகின்றன. முக்கரணங்கள் என்றால் மனம், வாக்கு, காயம். மனத்தாலும் வாக்கினாலும் நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறோம். இந்த முக்கரணங்கள் தவிர வேறு எதனாலும் நாம் செயலாற்ற முடியாது. முக்கரணங்களின் வாயிலாகத்தான் நாம் செயல்பட முடியும். அப்படி செயல்படுவதிலே தீமையான காரியங்களையும் செய்கிறோம், நன்மையான காரியங்களையும் செய்கிறோம். தீய பாவச் செயல்களை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக பரிகார செயல்களும் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தவறு செய்துவிட்டு பரிகாரத்தை தேடுகின்ற பொழுது தவறு செய்தவர்கள் மீண்டும் அதே தவறைத்தான் செய்வார்கள். தவறை முழுமையாக மாற்ற முடியாது. ஆகவே அந்த தவறு மீண்டும் மீண்டும் வருவதனால் அந்த பிராயச்சித்தம் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. பிராயச்சித்தம் செய்தாலும் அவர்களை விட்டு பாவம் நீங்குவதில்லை. மற்றபடியும் பிராயச்சேதம் செய்கின்ற பொழுது அந்த பாவச் செயலினுடைய மூலம் அற்றுப்போவதும் இல்லை. அதற்கு பரிகாரமாக அல்லது அந்த பாவச் செயலிலிருந்து மீளுவதற்கு ஒரே மார்க்கம் எது என்று சொன்னால் பகவானை நினைப்பது, பகவானை சரணடைவது, பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பது, பகவானுடைய திவ்ய சரிதத்தை படிப்பது, அதுபோல பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பது. இப்படி பகவானிடம் பக்தி செலுத்தினோம் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்கள் கூட அழிந்து போகும். புதிதாக பாவமும் செய்ய மாட்டோம். அதனால் பரீட்சித் மகாராஜா கேட்கிறார்,
இப்படி பிராயச்சித்தம் செய்வதனால் பயனுண்டா அப்படின்னு சொல்லி அதற்கு சுகபிரம்மம் இப்படி தெளிவாக சொல்லிவிட்டு அஜாமளன் என்று ஒரு அந்தணன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சரிதத்தை சொல்லுகிறார். அஜாமளன் சிறந்த தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவன், அந்தண குடும்பத்தை சார்ந்தவன். அவன் மிக நல்லவன். அவன் தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு வேதத்தை படித்து அந்தண குலத்தில் பிறந்து ஒரு நல்ல ஒழுக்கமும் சான்றாண்மையும் நல்ல அறநறியும் உடைய அஜாமளன் ஒரு கீழ்மகளுடைய சேர்க்கையினால் தன்னுடைய நன்னறிகளை எல்லாம் விடுத்து விட்டான். பாவச் செயல்களிலே ஈடுபட்டான். அந்த பெண்ணின் காரணமாக அவன் நிறைய பொருட்களை அளித்தான். பொருட்களை தேடுவதற்காக இழிந்த பாவச் செயல்களிலே ஈடுபட்டான். இப்படியாக அவன் தோன்றிய அந்தண குலத்துக்கு மாறாக ஒரு சண்டாளன் எப்படி வாழ்வானோ அதைவிட மிக தாழ்ந்து கொடிய பாவங்களுக்கு ஆளானான். அப்படி கொடிய பாவங்களுக்கு ஆளாகி இந்த பாவச் செயல்களிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு அவன் வாழ்ந்திருக்கின்ற காலத்தில் அவனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றன. அந்த 10வது குழந்தை சின்ன பையன், சிறுவன். அவனுக்கு வயதோ 82 வயதாகிறது. அப்படி வயதான காலத்தில் அந்த சின்ன குழந்தை அவனுக்கு 10வது குழந்தையாக பிறந்திருக்கிறது. அதற்கு நாராயணன் என்று பெயர் வைத்திருந்தான். அவனுடைய தாய் தந்தையர்கள் மிக கஷ்டப்பட்டார்கள். இவன் செல்வத்தையெல்லாம் அழித்து விட்டான். அது மாதிரி அவனுடைய இயல்பாக அவன் திருமணம் செய்த மனைவியும் இருக்கிறாள். அவளும் பெரிய துயரத்தில் இருக்கிறாள். அப்படி இவன் பெரும் பாவம் செய்தவனாகிறான். இவன் சாகும் தருவாயிலே இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்பொழுது யமதூதர்கள் அங்கு வந்து இவன் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதற்காக யமதூதர்கள் இவனை பிடித்து பாதாள லோகத்திற்கு கொண்டு போவதற்கு முற்படுகிறார்கள். அது மாதிரி அவர்கள் தயாராக வந்து நிற்கிறார்கள். இவன் இந்த அஜாமளன் அவனுடைய இளைய மகன் அந்த சிறுவனிடம் ரொம்ப அன்பு வைத்திருந்தான். அவனை எப்பொழுதும் நினைப்பான். இவன் ஏதாவது உண்ணுகின்ற பொழுது கூட அவனுக்கும் கொடுத்து தான் உண்ணுவான். ஏதாவது நீர் பருகினாலும் அவனுக்கு கொடுப்பான். அவனும் இவனோடு ஒட்டி உறவாடி ரொம்ப நெருக்கமாக இருந்ததனால் இந்த சாகும் தருவாயில் இவனுக்கு அந்த கடைசி மூச்சு போகிற ஒரு தருணம், அந்த நேரத்திலே அவனுடைய அந்த இளைய மகனுடைய ஞாபகம் வருகிறது. ஆகவே அவனை சாதாரணமாக கூப்பிடுவதைப் போல அழைப்பதைப் போல நாராயணா என்று அழைத்தான். அப்படி நாராயணா என்று அழைத்து அந்த நேரத்தில் அவனுடைய மூச்சு அடங்குகிறது. அப்பொழுது யமதூதர்கள் அவனை பாசக்கயிற்றினால் கட்டி பிடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவன் நாராயணா சொல்லி அல்லவா மூச்சை விட்டான். அதனால் வைகுந்த லோகத்திலிருந்து 4 பார்சதர்கள், அவர்கள் திருமாலை போலவே இருப்பார்கள். அது மாதிரி அவர்கள் சார்ந்து இருப்பதனால் அவர்களுடைய அணிகலன்கள் ஆடைகள்லாம் அப்படித்தான் இருக்கும். இந்த பார்சதர்கள் உடனடியாக அங்கே வந்து விட்டார்கள். இதையெல்லாம் அந்த மூச்சு அடங்குகின்ற நேரத்தில் அஜாமளன் பார்த்து கொண்டே அவனுக்கு தெரிகிறது. யமதூதர்கள் பிடிப்பதும் இந்த பார்சதர்கள் வந்ததும். இந்த பார்சதர்கள் வந்தவுடனே அந்த யமதூதர்களிடம், நீங்கள் இவனை பிடிக்காதீர்கள், இவன் யமலோகத்துக்கு வரக்கூடியவன் அல்ல, ஏன் இவனை பிடிக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டபொழுது அந்த யமதூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சும்மா வந்து இவனை பிடிக்கவில்லை, இவன் பெரும் பாவங்களையும் அதர்மத்தையும்
இவனுடைய வாழ்க்கையிலே இவன் செய்யாத பாவம் இல்லை, பஞ்சமா பாதகங்களுக்கு ஆளாகிவிட்டான். ஆகவே எங்களுடைய ராஜாவினுடைய யமதர்ம ராஜாவுடைய கட்டளைப்படி தான் நாங்கள் இவனுடைய உயிரை பற்றி பிடிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் தடுக்காதீர்கள், எங்கள் பணியிலே நீங்கள் குறுக்கிடாதீர்கள் அப்படி என்று சொல்லி அதற்கான நியாயத்தை அந்த யமதூதர்கள் சொன்னார்கள். உடனே இந்த பார்சதர்கள் சொல்லுவார்கள், இல்லை, இவன் வைகுந்தம் வரக்கூடியவன், இவன் நாராயணா என்று சொல்லுகின்ற நாமத்தை சொல்லியிருக்கிறான். நீங்கள் சொல்லியபடி இவன் பெரிய பாவியாக இருந்தால் கூட இவன் நாராயணா என்று இறைவனுடைய நாமத்தை சொன்னதனால் அவையெல்லாம் பகலவனை கண்ட பனி போல போய்விடும். ஒரு பல 100 மூட்டைகள் உள்ள பஞ்சு பொதியை ஒரு நெருப்பு பொறி எல்லாம் சாம்பலாக்கி விடுவது போல இவனுடைய பாவத்தை எல்லாம் அது அழித்துவிடும். ஆகவே நீங்கள் பிடிக்கக்கூடாது என்று வல்லந்தமாக அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த பார்சதர்கள் யமதர்ம ராஜாவுடைய அந்த தூதர்களை அனுப்பிவிட்டார்கள். இதை பார்த்து கொஞ்சம் அவனுக்கு தெரிகிறது, அஜாமலனுக்கு பார்த்து, ஓ, இவர்கள் இப்படி வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்களே, திருமாலுடைய வடிவத்தில் இருக்கிறார்களே, அப்படி என்று சொல்லி அவனுக்கு ஒரு நினைப்பு தோன்றுகிறது. அந்த நினைப்பும் கூட அவன் நல்லவனாக இருந்திருக்கிறான், அவன் வாழ்க்கையிலே நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், அவனுடைய தாய் தந்தையர்கள் நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவனும் அவனுடைய வாழ்க்கையில் இளம் வயதில் நல்ல ஒரு சிறப்புடையவனாகத்தான் நெறிப்பட்ட வாழ்க்கையில் இருந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு இந்த பார்சதர்களுடைய அந்த பார்வை கிடைக்கிறது. கொஞ்சம் அந்த பார்சதர்கள் அவன் அருகில் நின்றதனால், ஒரு 1-2 கண நேரங்கள் நின்றதனால் அவனுக்கு அது ஒரு சத்சங்கமாக ஆகியிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். அவனுக்கு, அந்த அஜாமலனுக்கு, இந்த விஷ்ணு பார்சதர்கள் அவர்கள் ஒரு சத்சங்கம். நாரதர் சில இடத்திலே அவர் தனியாக வந்தாலும் போதும், அது ஒரு சத்சங்கம். அது மாதிரி நல்லோர்களை காண்பது நன்று இல்லையா? நல்லோர்கள் சத்சங்கம் கிடைத்தால், அவர்கள் வார்த்தை கேட்டால், நல்லோர் இணக்கம் கிடைத்தால் அது ரொம்ப சிறப்புக்குரிய. இந்த பார்சதர்கள் இவனுக்கு, அந்த அஜாமலனுக்கு அந்த சத்சங்கம் கிடைத்தது பாருங்கள். அவர்களோடு பேசவில்லை இவன், ஆனால் அவர்களுடைய சாநித்தியம் இவனுக்கு கிடைக்கிறது, அவர்கள் அருகாமையில் நிற்கிறார்கள். ஆதலால் இவனுக்கு பெரிய பாவத்தில் ஈடுபட்டு விட்டோமே, யமதூதர்கள் அல்லவா நம்மை வந்து கீழுலகத்திற்கு கட்டி இழுத்து போக வந்தார்கள், நாம் செய்த ஏதோ புண்ணியத்தினால் நாம் இப்பொழுது தப்பித்து கொண்டோம். அதுவும் அந்த பார்சதர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், அவர்களுடைய சாநித்தியம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய திருமுகம் எப்படி இருக்கிறது, அவர்கள் விஷ்ணு லோகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஓ, இந்த பாவியான எனக்கும் அவர்கள் காட்சி தந்திருக்கிறார்களே, நான் இனி என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்திக் கொள்வேன் அப்படி என்று சொல்லி அவனுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. பாருங்கள், பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே சொல்லுகிறார், கீதாச்சாரியராகிய கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், எவனொருவன் அவனுடைய கடைசி மூச்சில் உயிரை விடுகின்ற அந்த காலகட்டத்தில் என்னை நினைந்து தன் உயிரை விடுகிறானோ அவன் என்னையே வந்து அடைகிறான் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கு அவன் விரும்பி சொன்னானா, பக்தியில் சொன்னானா, இல்லை, அதெல்லாம் இங்கு சொல்லப்படவில்லை என்றால் அது அவசியமில்லை என்கிறார்கள். இப்பொழுது ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய்க்கு ஒரு மருந்தை சாப்பிட்டால் அந்த சாப்பிடுகிறவர்களுக்கு அது தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. சிறுவனுக்கு காய்ச்சல், தாய் மருந்து கொடுப்பாள், வாயத்தர இதை சாப்பிட்டு விடு, தேனுன்னா அப்படின்னு கொடுத்து விடுவாள். அவன் காய்ச்சலை தீர்க்கக்கூடிய மருந்து இது, நான் சாப்பிடுகிறேன், மருந்தே என் காய்ச்சலை நீக்கிவிடு என்று அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மருந்து வேலை செய்யும் இல்லையா? அதுபோல இந்த நாராயணா அப்படி என்று சொல்லி அவன் சொன்னது அந்த மகன் மீது உள்ள பாசத்தினால் கடைசி நேரத்தில் அவனை அழைத்தான், அவ்வளவுதான். ஆனால் அந்த நாராயணா என்று சொல்லுகின்ற அந்த 4 எழுத்து அந்த மந்திரம் எவ்வளவு வேலை செய்கிறது பாருங்கள். அது அந்த விஷ்ணு லோகத்தில் இருக்கிற பார்சதர்களே அந்த சணத்திலே வரவழைத்து அவனுக்கு நிவாரணம் கிடைக்கிறது.
பிறகு அந்த அஜாமலன் கொஞ்சம் மிச்சம் ஆயுள் அவனுக்கு கிடைக்கிறது. யமதர்மராஜா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அந்த தூதர்கள். அவன் அதன் பிறகு அவன் அங்கே கங்கை கரைக்கு வந்து அங்கே தவம் செய்து இருக்கின்ற என்னுடைய மீதமுள்ள நாட்களை நான் தெய்வீகமாக கழிப்பேன் என்று தவம் செய்தான். அப்படி தவம் செய்து இறைவனையே நினைந்து இறைவனுடைய கல்யாண குணங்களை படித்து பேசி அந்த சரிதத்தை கேட்டு முழுக்க முழுக்க அவன் அந்த அந்த ஹரித்வார் அந்த கங்கை கரையிலே அவன் அமர்ந்து அப்படி தவத்திலே மீதி நாட்களை கழித்தான். அவனுக்கு பார்ஷதர்கள் அதன் பிறகு எப்படி முதலிலே கண்டானோ அது மாதிரி 4 பேர்களுடைய காட்சி கிடைத்தது. அவன் வைகுந்தம் சென்றான். இந்த சரிதம் இங்கு நமக்கு நாமத்தினுடைய மகிமையை எடுத்து காட்டுகிறது. அது ரொம்ப முக்கியம். நாமம் சொன்னால் ஒரு முறை அதை நம்பியோ நம்பாமலோ கடைசி நேரத்தில் நாராயணனை அழைக்க வேண்டும் என்றோ தெரியாமல் மகனை அழைத்த அந்த நாராயண அந்த சக்தி எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். அதனால் நாமத்தை உச்சாடனம், நாமத்தை விடாது 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 ஜபிக்க வேண்டும். பப்பா ராம்தாஸ் இதைத்தான் சொல்கிறார். அவர் தந்தை அவருக்கு சொன்னது அதுதான். நீ 24 மணி நேரமும் நாமத்தை ஜபித்து கொண்டிரு அப்படி என்று சொல்லி தந்தை சொன்னார். பப்பா ராம்தாஸ் அதை கடைப்பிடித்தார். நம்முடைய சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் அவருக்கு பப்பா ராம்தாஸ் அந்த நாம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை அவருடைய காதிலே உச்சரித்து அந்த மந்திர தீட்சை கொடுத்த பிறகு அவர் சொன்னது இதுதான். நீ போ 24 மணி நேரமும் நீ இதை ஜெபி அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் ஜபம் அவ்வளவு சிறப்பு கூடையது. நாம ஜபத்திற்கு மிஞ்சிய சாதனை வேறு இல்லை. ஆகவே இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஸ்ரீமத் மகாபாகவதத்திலும் நாம் இதுவரை பார்த்திருக்கிற பகுதிகளிலெல்லாம் இந்த நாம உச்சாடனம், இறைவனை நினைந்திருத்தல், இது மாதிரி பகவானுடைய அந்த நல்ல கல்யாண குணங்களை பேசுதல், கேட்டல், சத்சங்கத்திலே இருத்தல், இது மாதிரி தான் நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாமத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நாமதாரியாக இருக்கக்கூடிய பகவானுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அவர் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்வார். அதன் பிறகு உள்ளத்திலே பகவான் குடிகொண்டால் அது ஒரு பெரிய, இப்பவும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். அப்படி என்றால் இப்பொழுது இல்லையா என்று கேட்காதார். இப்பொழுது ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறார். ஆனால் அவர் விளங்கி தோன்றுவதில்லை. நாம உச்சாடனம் செய்தால் விளங்கி தோன்றுவார். ஏன் இப்பொழுது விளங்கி தோன்றவில்லை? நாம உச்சாடனம் செய்தால் விளங்கி தோன்றுவார். எதற்கு என்று சொன்னால், நாம உச்சாடனம், நாம சங்கீர்த்தனம் அல்லது நாம அந்த ஜபம் செய்தால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மாசுகளெல்லாம் நீங்கி போகும். இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே மாசு மண்டி கிடக்கிறது. அதனால் அது அவர் விளங்கி தோன்றுவதில்லை. ஆகவே முதலில் நாம உச்சாடனம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்கிறது? தெளிவடைய செய்கிறது. அஜாமலனுக்கு அப்படித்தான் தெளிவு கிடைத்தது. ஐயோகோ, இவ்வளவு நாளும் நான் இப்படிப்பட்ட பாவச் செயல்களை செய்துவிட்டேனே என்கிற தெளிவு வருகிறது நாமத்தை சொன்னால். அப்படி நாமத்தை சொன்னால் தெளிவு வருகின்ற பொழுது அங்கு பகவான் விளங்கி தோன்றுவார். பகவான் விளங்கி தோன்றிவிட்டார் என்று சொன்னால் பிறகு நமக்கு எல்லா நிலைகளிலும் அந்த ஞான மார்க்கத்திலே, யோக மார்க்கத்திலே எல்லாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக நமக்கு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் சிறப்பாக நாம் அந்த சாயுஜ்ய நிலைக்கு போக முடியும். ஆகவே எந்த நாமம் நமக்கு பிடித்தமோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமம் பிடிக்கலாம். சத்குரு யோகிராம் சுரத்குமார் இந்த உலகுக்கு ஒரு புதியதொரு நாமத்தை தருகிறேன் என்று சொல்லி யோகிராம் சுரத்குமார் ஜெபியுங்கள் என்று சொன்னார் இல்லையா? பகவான் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு நாம பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு எந்த நாமம் பிடித்தமோ அதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன, ராமா பிடிக்குமா ராமா சொல்லுங்கள், கிருஷ்ணா பிடிக்குமா கிருஷ்ணா சொல்லுங்கள், நமசிவாய பிடிக்குமா நமசிவாய சொல்லுங்கள், நாராயணா பிடிக்குமா நாராயணா சொல்லுங்கள். எல்லா நாமமும் ஒரே இறைவனைத்தான் போய் சேருகிறது. இப்படி எந்த நாமத்தில் உங்களுக்கு பிடித்தம் இருக்கிறதோ, எந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இனிதம் தெரிகிறதோ,
எந்த நாமத்தை சதா காலமும் சொல்லுவதற்கான மனப்பாங்கு உங்களுக்கு ஏற்படுகிறதோ அது மாதிரி ஒரு நாமத்தை உங்களுக்கு குரு மூலம் மந்திரா தீட்சையாக கிடைத்தாலும் சரி, அல்லது உபன்யாசத்தின் மூலம் கிடைத்தாலும் சரி, அல்லது நீங்கள் படித்த புத்தகத்தின் மூலம் கிடைத்தாலும் சரி, அல்லது நண்பர்கள் தாய் தந்தையர்கள் யார் சொல்லியாவது எப்படியோ ஒரு நாமம் உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அந்த நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு அதை மீண்டும் 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 எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்து வந்தால் 24 மணி நேரமும் ஜெபிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். பகவான் யோகிராம் சுரத்குமார் 24 மணி நேரமும் ஜெபித்தார்கள். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய ஆனந்த குருகுலத்தில் இருக்கிற மூர்த்தம் கூட இடது கையில் ஜபமாலை தான் இருக்கும். அவருக்கு இடது கை அப்படியே உருட்டி கொண்டே தான் இருப்பார்கள். அது மாதிரி ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு எல்லா சக்தியும் இருக்கிறது. அவர்கள் அப்படி ஜெபத்தை செய்து அந்த மேன்மையான நிலையை அடைந்திருக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். அதனால்தான் பகவான் கண்ண பரமாத்மா கீதையிலே சொல்லுவார், யஜ்ஞங்களிலே நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன், யஜ்ஞங்களிலே நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக ஜபத்திற்கு அதற்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே நல்ல ஒரு உதாரணம் எது என்று சொன்னால் இந்த அஜாமளன் வரலாறு. ஆகவே நாமத்தை ஜெபிக்க வேண்டும். இந்த நாமத்தை ஜெபிப்பதனால் உள்ள பலன்கள் அதெல்லாம் இப்பொழுது இதை தொடர்ந்து பகவத் நாம மகிமை என்று சொல்லி இந்த ஸ்ரீமத் மகா பாகவதத்திலே வருகிறது. அதை நாம் தொடர்ந்து அடுத்தாற்போல் பார்க்கலாம். சத்குருநாத மகாராஜுக்கு योगी राम सूरत कुमार